மணியா ஒரு பாட்டு கேட்டு பாடிட்டு தாயே. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. ஏண்டா ஏனுண்ணா? வேற பாட்டா கிடைக்கலையா உனக்கு? ரத்த கண்ணீருக்கு அப்புறம் நான் படமே பாக்கலீங்கண்ணா. அதுவும் இல்லாம இவனுக்கு தொட்டதுக்கெல்லாம் ஜெய போட்டிருக்கானுங்க. நானும் அப்படித்தானுங்க. இன்னும் 2 மாசத்துல ஆட்சி கிடைச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போல இருக்குதுங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. சரி மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததுல உன்னோட பீரியட் இல்ல. இப்ப டெண்டர் சிஸ்டம். எவன் நிறைய காசு கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. ஜனங்க காலில் விழுகிறத தவிர வேற வழியே கிடையாது. குறை 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்து வந்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போறேன்னு கையை வச்சா என்னடா அர்த்தம்? அட வேறப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனையெல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. அதுக்கெல்லாம்